பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு சிறிய குட்டி பிரசங்கம் உங்களில் ஏராளமான பேர் சொல்லுகிறது என்னென்றா, அந்த குட்டி பிரசங்கமாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு அந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற அந்த சாட்சிகளுக்காக தேவனை மையப்படுத்துகிறேன். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை, அது 5 நிமிஷத்துக்குள்ளே இருந்தாலும் நாள் முழுவதும் உங்களோடு கூட கிரியை செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தேவன் உங்களை இன்றைக்கும் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். மறக்காமல் நீங்கள் செய்தியை கேட்ட உடனே என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி முடித்த உடனே யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் உங்கள் நண்பர்கள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மார்னிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி ஒரு செய்தி வருகிறது தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஜீசஸ் மீட்ஸ் அந்த யூடியூப் சேனலை நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லி. ஏன்னா சுவிசேஷம் மயமாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். நம்ம கர்த்தர் கிருபை செய்வார். வசனத்துக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்துக்கொள்ளும். அருமையான ஒரு வார்த்தை. இயேசு ஜெபிக்கிறார், எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி, நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி. இயேசுவின் ஜெபம் 17ஆம் அதிகாரம் தம்முடைய சீடர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம், தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபம். அதில் அவர் கையாளுகிற வார்த்தை பாருங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தினாலே ஒன்றாய் இருக்கணும்ப்பா. அவர்கள் ஒன்றாய் இருந்தால் தான் ஆசீர்வாதம் பெருகும். இந்த கடைசி நாட்களில் ஒருவருக்கொருவர் இணைந்து போக முடியாதபடிக்கு கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஆமேன். அப்போதான் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் பெருகும். கணவன் மனைவியா இருக்கீங்கன்னா அதுக்குள்ள 3வது நபருக்கு இடமே கிடையாது. ஒன்றாயிருந்து உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. அப்போது அபிஷேகம் பெருகும். அபிஷேகம் பெறுவதுக்கு இதுதான் ரகசியம். ஆமேன். ஆண்டவருடைய ஜெபம், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், நம்மை போல ஒன்றாயிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நீங்க பிதாவோடு கூட ஒன்றாய் இருந்தது போல நாங்களும் இந்த பூமியில உம்மோடு கூட இணைந்து இருக்கணும்ப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிற யோவான் 17:11 படி நீர் சொல்கிற வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி ஒரு மனப்பாட்டின் ஆவி வீடுகளுக்குள்ளே தங்கியிருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியங்களை அவங்க செயல்படுத்தணும், நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்களோ அத்தனை காரியங்களும் நடைமுறைப்படுத்த உதவி செய்யுங்க. தேவ சமாதானம் பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும். 1000 மடங்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் தைரியமா இருங்க. இந்த நாள் ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானமும் உங்கள் இருதயத்தை அளவில்லாமல் நிரப்பும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984125
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.